சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க மோகனா தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு தமிழ். ஆனா நீ எப்ப உன் உசுரை கூட பெருசா நினைக்காம சேதுவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காட்டுக்குள்ள போன பாரு, அப்பயே எனக்கு உன் மேல இருந்த கோபம் எல்லாமே போயிருச்சு தமிழ். அதுவுமே உங்க அம்மா சொன்ன பொய்னால தானே, உனக்கே தெரியாதுன்னு தானே சொன்னேன். எனக்கு இப்ப தோன்றது என்னன்னு தெரியுமா, உன்னை எப்படியாவது சேது கூட சேர்த்து வைக்கணும். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க போய் கூடிய சீக்கிரம் உண்மையாக்குன்னு தான் எனக்கு தோணுது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் தமிழ் மோகனாவை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அத்தை, என் மேல எந்த தப்பும் கிடையாத. இந்த உண்மை எனக்கு ஆஸ்பத்திரியில தான் தெரியும். நான் வேணும்னே பொய் சொல்லலத்த. இப்ப கூட குற்ற உணர்ச்சியில தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவரு 2 நாள் நைட்டு அந்த காட்டுக்குள்ள தங்கி அந்த மந்திர பூவை எடுத்து காட்டுச்சியம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்டா இறந்து போனவங்க அம்மா கண்டிப்பா அவங்களுக்கு பொன் குழந்தையா வந்து பிறப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவர் இருக்காரு. இந்த நம்பிக்கையை வீணாக்க என்னாலையும் முடியல, அவர்கிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன், தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், சரி தமிழ் விடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும், என்ன முக்கியமான விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், இங்க பாரு தமிழ், 5 மாசம் ஆக போகுது, வயிறு தெரியல அப்படின்னாலே எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் சேலைய பார்த்து கட்டு, கொஞ்சம் வயிறு தெரிகிற மாதிரி கொஞ்சம் மேடா இருக்கிற மாதிரி சேலையை பார்த்து கட்டிக்க தமிழ் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்றாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. நீ இனிமேல் சேது ரூம்ல தங்குறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை நான் பண்றேன். நீ சொன்ன பொய்ய உண்மையாக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி மோகனாவும் சொல்றாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் பார்த்தா இங்க ரூமுக்கு வராங்க. அப்பதான் பார்த்தா சேது, தமிழ் நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, காட்டுல எனக்காண்டி அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு ஏன் தமிழ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, போய் நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இங்க இதை மோகனாவும் பார்த்துட்டு அப்ப சேதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் குறையுது. எப்படியாவது சேதுவையும் தமிழையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா யோசிக்கிறாங்க. இங்க ராஜாங்கத்திட்ட வந்துட்டு, இங்க நான் உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டதும், என்ன மோகனா எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. இம்புட்டு பேரு நம்ம வெளியே சேதுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிச்சு நின்னோம். நீங்க இம்புட்டு பாடுபட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம தமிழ் காட்டுக்குள்ளேயே போயிட்டாலேங்க. அப்ப அவ சேது மேல இம்புட்டு உசுரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும், உண்மைதான் மோகனா, நான் அந்த பிள்ளை மேல கோவத்துல இருந்தேன். உண்மைதான், என் உசுறு முக்கியமா சேது முக்கியமான்னு கேட்டா நான் என் சேதுதான் முக்கியம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் உசுரை விட மேலா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சேதுவை. அப்படி சேது உசுரை காப்பாத்தணுன்றக்காண்டி தான் உசுரை விட பெருசா நினைச்சது சேதுவை அந்த பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை மேல இருக்கிற கோவம்லாம் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பயாவது நீங்க தமிழை புரிஞ்சுக்கிட்டீங்களேங்க. அவ சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு அப்படி பேசிட்டா. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவ வெளியே இருக்கிறவளை எப்படியாவது சேது ரூம்ல தங்க வைக்கிறதுக்கும் சேது கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் நீங்க தாங்க ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா சொன்னதும், என்ன மோகனா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாரு. ஆமாங்க, அன்னைக்கு சேது கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். என்னைக்கு நீங்க உங்க வாயால தமிழ்ச்செல்வியை மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களோ அப்பதான் சேது மறுபடியும் தமிழை கூட சேர்ந்து வாழ்வானாங்க. அது தட்டிக்கும் நீங்க என்ன வெறுப்பை காட்டுறீங்களோ அதே வெறுப்பை தான் தமிழ் மேல சேது காட்டுவானான்னு சொல்லிட்டு இங்க மோகனா சொன்னதும், என்ன மோகனா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. ஆமாங்க, அதனால நீங்களே தமிழை இனிமேல் மறுபடியும் உங்க மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது முன்னாடி சொல்லுங்க. தமிழை நீங்க மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. அந்த ஒத்த வார்த்தை போதும், மறுபடியும் சேது முகத்துல நம்ம சந்தோஷத்தை பார்க்கலாம். சேதுவும் தமிழும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதையும் நம்ம பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும், அவ்வளவுதானே மோகனா, ஊருக்கு போனதுமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்றாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும், இதுக்கு எதுக்கு மோகனா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் தான் தமிழை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் அந்த பிள்ளை சேது மேல எம்புட்டு உசுரா இருக்குன்றதே இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றேன்.